உலகில் விலைமதிப்பற்றது எது? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேனே பரிப்பிரசனே சேவையாம் உபதேசந்தி தேஞானம் ஞானினா தத்துவதர்சினக அப்படின்றது. இதனுடைய பொருள், கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனை பார்த்து கூறுகின்றார், அர்ஜுனா, ஞானிகளான தத்துவதர்சிகளான அந்த இறைவனை உணர்ந்த அவங்கள போய் நீ பார், அவங்களுக்கு சேவை செய், வணங்கு. அப்படி வணங்கி சிரத்தையுடன் உன்னுடைய கேள்விகள் எல்லாத்தையும் கேள், அவர்கள் உனக்கு ஞானத்தை வழங்குவார்கள் என்று பொருள். மாயை என்றால் என்ன, பிரம்மம் என்றால் என்ன, ஜீவாத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு, நாம் எதுக்கு இந்த உலகை பிறந்திருக்கின்றோம், எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கை எவ்வாறாக போய்கொண்டிருக்கின்றது போன்ற பல கேள்விகளை நீ கேள். சிரத்தையுடன் பணிவுடன் கேள், அவர்கள் உனக்கு ஞானத்தை வழங்குவார்கள் என்று கூறுகின்றார். நாம் இறைவனை உணர வேண்டும் என்றால் நமக்கு என்ன தகுதி வேண்டும்? நாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா, நிறைய படித்திருக்க வேண்டுமா, நிறைய பொருள் வேண்டுமா என்றால் அதெல்லாம் கிடையாது. யார் இறைவனை மனமுருகி நெக்குருகி வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும். குருவருளை கொண்டுதான் இறையருளை தீர்மானம் செய்ய முடியும் என்பது 4 மறை தீர்ப்பு. உலகத்தில் உள்ள ஒரு கல்வியையோ அல்லது தொழிலையோ கலையையோ நாம் கற்க வேண்டும் என்றால், இந்த தொழிலையோ படிப்பையோ இந்த கலையை ஏற்கனவே கற்று தேர்ந்தவருடைய துணை அவசியமாகின்றது. இந்த உலகத்துக்கே, உலக விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கே ஒரு குருவினுடைய தேவை அவசியமாக இருக்கும் பொழுது, கண்களுக்கே புலப்படாத அந்த பரம்பொருளை உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக குருவினுடைய தேவை அவசியமாகின்றது, அத்தியாவசியமாகவும் தேவைப்படுகின்றது. இது மிக மிக முக்கியம். சரி, இறைவனை கண்களுக்கு புலப்படவில்லையே, பின் ஏன் நாம் இறைவனை தேட வேண்டும் என்றால், பிறவி குருடனுக்கு கண்கள் தெரியாது, இந்த உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் தெரியவே தெரியாது. உடனே இந்த உலகில் எந்த பொருளும் இல்லை என்று கூற முடியுமா? அப்படி இல்லை. அப்படி சொல்லுவது பகுத்தறிவு உடைமை ஆகாது. இறைவனை அடையக்கூடிய எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கின்றது. அந்த மார்க்கத்தில் ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். இறைவன் இல்லை என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால், இருக்கின்ற அனைத்து மார்க்கங்களையும் கடைபிடித்து விட்டு பின்புதான் இறைவன் இல்லை என்று கூற வேண்டும். அல்லது உலகில் ஒரு பொருளை பற்றி இவருக்கு தெரியவில்லை என்றால் அதுவும் இறைவனாக இருக்கக்கூடும் அல்லவா? இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு எண்ணற்ற சாட்சிகள் இருக்கின்றது. ஓகே, ஸோ இறைவனுடைய பெருமைகள், குருவனுடைய பெருமைகள் அப்படின்னா கொட்டி கிடைக்கின்றது நம்மளுடைய வேதங்களிலே. உதாரணத்துக்கு ஆதிசங்கரர், நாம் இந்த இடத்துல இருக்கின்றோம் இல்லையா, இது ஆதிசங்கரருடைய பீடம். முதல்ல தவம் செய்து இங்குதான் பீடத்தை அமைத்தார். இதுக்கப்புறம் தான் இந்தியா முழுவதும் சுற்றி நம்மளுடைய வேதங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்து புனருத்தானம் பண்ணி நமக்கு ஒரு மறக்க முடியாத வாழ்விலே நமக்கெல்லாம் ஒளி வீசி கொண்டு இருப்பவர் இந்த ஆதிசங்கரர். இந்த சாரதா பீடத்தில் தான் நான் இருந்து இங்கே உங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அவர் குருவை பற்றி என்ன சொல்கின்றார் என்றால், குரு ஸ்பர்ச வேதிகையை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்கின்றார். ஆதிசங்கரர் அத்வைதத்தை இந்த உலகிலே படைத்தவர். இறைவனை அடைவதற்கு பல வழிகள், அது மாதிரி பல சித்தாந்தங்கள் நம்மளுடைய மதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. துவைதம், அத்வைதம், விஸ்தாத்வைதம் என்றெல்லாம். துவைதம்னா 2 என்று பொருள், நான் வேறு இறைவன் வேறு. மத்வாச்சாரியார் இது ஸ்தாபித்தார். அத்வைதம் என்றால் தானே கடவுள், மிக உயர்ந்த நிலை. இது நம்மளுடைய ஆதிசங்கரர் ஸ்தாபித்தார். விஸ்தாத்வைதம் என்றால் உலகிலே இறைவன் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கின்றார் என்று. இது நம்மளுடைய ராமானுஜாச்சாரியார் உலகிற்கு வழங்கியது. அத்வைதம் அப்படின்னா நிறைய பாடல்கள் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். இந்த இடத்திலே உதாரணத்துக்கு ஒரு பாடலை கூற விரும்புகின்றேன். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி முணுமுணு சொல் மூடு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ,
நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ என்று பாடல். இதனுடைய பொருள், கல்லில்ல தெய்வம் மந்திரமெல்லாம் தெய்வம் இல்லை, கல்லுக்கு உள்ளே இருக்கின்றது. நீங்கள் ருசியாக சமைத்து அந்த குழம்பை எடுத்து கரண்டியில் ஊற்றுகின்றீர்கள். கரண்டிக்கு எப்படி சுவை தெரியாதோ அதுபோல் இறைவன் நமக்குள்ளேயே இருந்து நம்மை போதித்துக் கொண்டிருக்கின்றான் என்று பொருள். இதுதான் அத்வைதம். இந்த அத்வைதத்தை ஸ்தாபித்தவர் தான் நம்மளுடைய ஆதிசங்கரர். அவர் தான் சொல்றார், ஸ்பர்ச வேதிகையை காட்டிலும் குரு சிறந்தவர். எப்படி? ஸ்பர்ச வேதிகை என்ற மூலிகை நம்மளுடைய நூல்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த மூலிகையை கொண்டு இரும்பை தொட்டோம் என்றால் இரும்பு தங்கமாக மாறிவிடும். ஆனால் இந்த இரும்பு தங்கமாக மாறிய அந்த தங்கத்தை கொண்டு வேறொரு தங்கத்தை உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அதனுடைய ஆற்றல் அவ்வளவுதான். ஆனால் குருவானவர் ஒரு சீடனுக்கு ஞானத்தை வழங்கிவிட்டால் அந்த சீடரால் பல கோடி பேருக்கு ஞானத்தை வழங்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதிசங்கர் சொல்றப்போ இந்த ஸ்பர்ச வேதியை காட்டிலும் சிறந்தவர் குரு என்று கூறுகின்றார். சிலருக்கு இறைவனே குருவாக வருவதும் உண்டு. உதாரணத்துக்கு ரமணர் மகரிஷி, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்களை பாடுகின்றார். அவருக்கும் இறைவன் வந்து குருவாக வந்திருக்கின்றார். கபீர் வந்து ஒரு படி மேலே போய் இறைவனும் குருவும் ஒன்று சேர்ந்து வந்தால் நிச்சயமாக நான் குருவைத்தான் வழிபடுவேன் என்று கூறுகின்றார். அதற்கு ஒரு அழகான உதாரணத்தை கூறுகின்றார். ஒரு தாய் குழந்தையை பெற்றிருக்கின்றாள் என்றால் நிறைய தியாகம் செய்கின்றாள். அவளுக்கு வந்து வாந்தி வருது, தலை சுற்றுகின்றது, சில ஆசைகள் எல்லாம் நிராசையாக மாறுகின்றது. பிரசவிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுகின்றாள். பிரசவித்த பின் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து குழந்தைகளுடைய மல மூத்திரங்களை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, தூய்மைப்படுத்துகின்றார். இவ்வளவு சிரமப்படுத்துகின்றார். சிரமத்தை பார்த்து அதெல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை கொஞ்சுகின்றார். ஆனால் தந்தை இவ்வளவு சிரமப்படுவதே இல்லை. இருந்த போதிலும் கூட தந்தைக்கு தாய்க்கு எந்த உரிமை குழந்தைக்கு இருக்கின்றதோ அதே உரிமை தந்தைக்கும் இருக்கின்றது. அதுபோல் நம்மிடம் போட்டி, பொறாமை, தீய எண்ணம், மானம், பயம் இதெல்லாம் இருக்கும் பொழுது இறைவன் நம் முன் நிச்சயமாக காட்சி அளிக்க மாட்டார். மன தூய்மையானால் மட்டும்தான் காட்சி அளிப்பார். ஆனால் குருவானவர் இவை இப்ப சொன்ன அனைத்தும் நம்மிடம் போட்டி, பொறாமை, தீய எண்ணம், காமம் இவை அனைத்து இருந்தாலும் கூட நம்மளை தடுத்தாட்கொண்டு ஒரு ரோஜாவாக, புஷ்பமாக, ஒரு ஸ்படிகமாக, தங்கமாக, ஸ்வர்ணமாக மாற்றி இவனுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து விடுவார். அதனாலதான் கபீர் வந்து இறைவனும் குருவும் ஒன்று சேர வந்தால் நிச்சயமாக குருவை வழிபடுவேன் என்று கூறுகின்றார். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் குருவை வழிபடுவது ஒன்றும் புதிதில்லை. சைவ மதத்தில் பார்த்தீங்கன்னா அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை வணங்கினார். நம்மளுடைய வைணவ மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூரத்தாழ்வார் ராமானுஜரையும் மதுரகரி ஆழ்வார் நம்மாழ்வாரையும் வழிபட்டார். இதெல்லாம் இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. ரமணர் மகரிஷி வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நோக்கியே மெய் தாக்கி பக்குவமாக்கி நீ ஆண்டருள் அருணாச்சலா என்று தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். அக்ஷரமான மாலை என்கின்ற நூலிலே. நோக்கியே என்றால் பார்த்து என்று பொருள். பார்த்து என்றால் என்ன? மீன் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில முட்டை போட்டு அப்படியே இங்க வந்து நீந்தி கொண்டு இருக்கும். அப்பொழுது பிறகு இங்க நீந்தும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பார்க்கும். மறுபடியும் இந்த சைடு நீந்தும், மறுபடியும் பார்க்கும். இப்படியாக இருக்கும் பொழுது அந்த முட்டைகள் எல்லாம் பொரிச்சு அப்படியே குஞ்சுகளாக வெளிவரும். பார்த்தே குருவானவர் பார்த்தே சீடனுக்கு ஞானத்தை வழங்க முடியும். அதுபோல் நினைத்து ஆமைகள் என்ன பண்ணும் அப்படின்னா கடல்ல இருந்து அப்படியே வெளியே வந்து மணப்பரப்பிலே ஆழமாக குழி தோண்டி நிறைய முட்டைகளை இடும். பின்பு எல்லாத்தையும் இது மூடிவிட்டு மீண்டும் கடலுக்கு சென்று வரும். அங்கிருந்துட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும், எப்பொழுது வந்து இந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சாக மாறும் என்று. அப்படியே நினைத்து நினைத்து பட்டுன்னு அது குஞ்சாக மாறி அனைத்து ஆமைகளும் அப்படியே கடலுக்குள் செல்லும். இது நினைத்து குருவானவர் நினைத்தே ஞானத்தை வழங்க முடியும், அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அப்புறம் மெய் தாக்கி. மெய் தாக்கி அப்படின்னா உடலிலே தொட்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடரான விவேகானந்தர் உள்ளிட்ட பலருக்கு தொட்டே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போனார். சுவாமி விவேகானந்தர் அவரிடம் 2-3 முறை போகும் பொழுது 3 முறையுமே ஏமாத்து விடுவார். ஒரு முறை போகும்பொழுது இந்த முறை நிச்சயமாக ஏமாற மாட்டேன்னு போடுறப்ப அவர் கை வைக்கிறப்ப அவருக்கு உலகமே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. அந்த தவத்தை
சீடருக்கு வழங்கினார். என்னுடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு அனுபவங்களை என் குடும்பமாக தெரிந்திருக்கின்றேன், பெற்றிருக்கின்றேன். அதையெல்லாம் கூறினேன் என்றால் உங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். உலக வாழ்விலே இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்று. இருப்பினும் ஒரே ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகின்றேன். நான் பகவத்கீதை உபதேசம் பண்ணுவதற்கு ஒரு பகுதி உபதேசம் பண்ணுவதற்கு முன் குருவிடம் சென்று, நான் குருவே எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும், நான் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வெளியிடணும் ஒரு பகுதியேன்னு சொல்கிறப்ப, குரு கோயம்புத்தூர் ஒரு வாரமாக சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்தார். என்ன சொன்னார்னா, பொறு அப்படின்ட்டார். அடுத்த நாள் போகிறேன், மறுபடியும் பொறுன்ட்டார். ஸோ அப்படியே நான் தாமதித்து கொண்டே இருக்கின்றேன். கடைசி நாள் குரு இங்கேருந்து கிளம்புறாரு. என்னுடைய பிரார்த்தனைகளை எழுதி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாருமே எழுதி போயிடுச்சு. கடைசியாக என்னுடைய பிரார்த்தனை வருதாங்க, போய் அவர் கைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சுன்னா, சொற்பொழிவெல்லாம் முடிஞ்சு அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு, காருக்கு போயிட்டாரு. என்னால் முடியவே இல்லை, நெருங்கவே முடியல. இருக்கின்ற ஒரே வழி, நான் காருக்கு முன்னால் போய் ஆக வேண்டும். நான் வேற வழியே இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அரசியல் பிரமுகர் வேற அங்கே இருக்காரு, அப்படியே காருக்கு முன்னால் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அரசியல் பிரமுகரை அவர்கிட்டயே போய் முன்னால் நின்று அவரே பார்க்குறாரு, யாரா அப்போ இப்படி அவசரமாக வருதுன்னு. நான் குருவிடம் கேட்டேன், குருவே எனக்கு கீதை உபதேசம் பண்ண நீங்கள் அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என் கையில் தொட்டு உபதேசம் பண்ணுன்னு சொன்னால் என் கை எல்லாமே அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. உடனே பின்னால் இருந்து ஒருத்தர் சொன்னார், உண்மையிலேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தம்பி அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதை நினைத்தே ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. இது எல்லாமே குருவனுடைய ஆற்றல் தான். ரமணர் மகரிஷியுடைய சீடர் ஒருத்தர் இருந்தார், முருகனார்னு. அவர் முருகனாருக்கு கீரை பிடிக்குமே என்று கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். கீழே தலையில வச்சுட்டு அந்த சீடர் அப்படியே குரு நினைத்தார்னு நடனமா இருந்தார், நர்த்தனமே ஆடினார். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. குரு என்பவர் ஒரு அளப்பரிய ஆற்றலை கொண்டவர். அதான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வராரு. அதுல என்ன அப்படின்னா, குரு உனக்கு சரியான வழியை காட்டவில்லையா, நீ குருவிடம் இருக்காதே, நீ குருவை விட வெளியேற்றி விடு. நீ நீ அங்கிருந்து அந்த ஆசிரமத்திலேயோ அந்த இருக்கிற இடத்தை விட்டு வெளியேறி விடு. குரு நசஸ்யாது அப்படிங்கிறார். ஆச்சாரியவன் புருஷோ வேதா அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ஆச்சாரியவன் அந்த வேதத்தினுடைய அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று பொருள். வேதத்தின் அறிவு என்றால் நீங்க சமஸ்கிருதத்தில் புலமை வேண்டும் என்று பொருள் அல்ல. வேதம் என்ன கூறுகிறோ அந்த அறிவு நம்ம கிட்ட வேணும் அப்படின்னு தான் பொருள். சரி, குருவுக்கு என்ன தகுதி வேணும்? தத் விஜன நடத்தும் சத்குரு மேவா பிக்சத் சமத்பானிய ஸ்ரோத்ரயம் பிரம்மனிஷ்டம் என்று சொல்றது. குருவுக்கு இரண்டே தகுதி தான். ஒன்று, இறைவனை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, மற்றவர்களை அவங்க அவங்களையும் மேலே கொண்டு வர அளவுக்கு அந்த ஞானத்தை அவங்களுக்கு வழங்கணும். அந்த அறிவு அவரிடம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அவர் தான் குரு. நல்ல மார்க்கத்தையும் எளிமையான மார்க்கத்தையும் காட்டணும். ஸோ கண்ணபிரான் இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாருன்னா, தத்துவதரிசிகளான ஞானம் பெற்ற அந்த குருகளிடம் செல், அவர்களிடம் செஞ்சு பணிவிடை செய், சேவை செய், சிரத்தையுடன் வணங்கி உன்னுடைய கேள்விகளை வினாக்களை எல்லாம் தொடு, அவர்கள் உனக்கு ஞானத்தை வழங்குவார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலேயே சொல்கின்றார். உத்திஷ்ட ஜாக்கிரத பிராபியவரா நிபோதத சூரிய சதாரா நிஸ்தா. எழுந்திருங்கள், விழித்திருங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்கள். இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்தேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானானிதஸ் தத்துவதர்சனக. பொருள்: அந்த ஞானத்தை தத்துவதாசிகளான ஞானிகளை அணுகி அறிந்து கொள். அவரை தரையில் விழுந்து வணங்குவதாலும் சேவை செய்வதாலும் கபடமில்லாமல் நேர்மையாக கேள்வி கேட்பதாலும் அந்த பரமாத்ம தத்துவத்தை நன்கு அறிந்துள்ள மகாத்மாக்களான ஞானிகள் உனக்கு அந்த தத்துவ ஞானத்தை உபதேசிப்பார்கள்.
இரவு முழுவதும் நன்றாக தூங்கினேன். இன்று அந்த சிங்கத்தை விட மிக வேகமாக ஓட வேண்டும், இல்லை என்றால் என் உயிர் போய்விடும். எப்படியோ இரவை கடத்தி விட்டோம். நல்ல வேளை விடிந்து விட்டது. எப்படியாவது இன்று மானை எனக்கு இரையாக்கி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பசியினால் என் உயிர் போய்விடும். நீங்கள் சாதுவான மானாக இருக்கலாம், அல்லது மிகவும் வலிமை கொண்ட சிங்கமாக இருக்கலாம். ஆனால் சூரியன் உதித்த பின் ஓடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பத்த வைக்கின்றார். அந்த சுருட்டும் பிரம்மம் தான், நீங்களும் பிரம்மம் தான், இந்த தீயும் பிரம்மம் தான், நானும் பிரம்மம் தான், எல்லாருமே ஒரே நிலையில் தான் இருக்கின்றோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒரே நொடியிலே உங்களை ஏமாத்தி விடுகின்றது பார்த்தீர்களா என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய குருவிடம்